ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் ஒரு குட்டி நாய் இருந்தது. அதன் பெயர் பிட்டு. ஒரு வெயிலான மதியத்தில் பிட்டு கிராம பாதைக்கு அருகே இருந்த பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதுக்கு ரொம்ப பசியாக இருந்தது. அப்போ ஒரு சிறிய பையன் அந்த பாதையில் நடந்து வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய மாம்பழம் இருந்தது. பிட்டு அதை பார்த்ததும் கண்கள் பெரியதாகிவிட்டது. அடடா, என்ன ஒரு சுவையான மாம்பழம் என்று பிட்டு நினைத்தது. அது மெதுவாக பையன் அருகே சென்று தனது வாளை ஆட்ட ஆரம்பித்தது. பையன் சிரித்து, உனக்கும் மாம்பழம் வேணுமா என்று கேட்டான். அவன் ஒரு சிறிய துண்டை பிட்டுவுக்கு கொடுத்தான். பிட்டு மகிழ்ச்சியாக அந்த மாம்பழத்தை சாப்பிட்டது. அதற்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. மாம்பழத்தின் பெரிய கொட்டை கீழே விழுந்தது. பிட்டு அதை பார்த்ததும் அது இன்னொரு பழம்னு நினைத்தது. அது அந்த கொட்டையை கடிக்க முயன்றது. ஆனா அந்த கொட்டை பாதையில உருளிக்கொண்டே போய்கொண்டே இருந்தது. பிட்டு அதை தள்ளியது. மீண்டும் கடிக்க முயன்றது. ஆனா கொட்டை மீண்டும் உருளியது. இதை பார்த்த கிராமத்து குழந்தைகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இறுதியில் பிட்டு அந்த கொட்டையை பார்த்து குழப்பமாக உட்கார்ந்தது. அந்த நாளுக்கு பிறகு கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் பிட்டுவை ஒரு பெயரால் அழைத்தார்கள். மாம்பழ வேட்டைக்காரன் பிட்டு.